திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் சாலை விரிவாக்கத்திற்காக அகற்றப்பட்ட பேருந்து நிறுத்தங்களை மீண்டும் அமைக்க கோரி பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைவருக்கும் வணக்கம். பாளையங்கோட்டை தொகுதியின் முக்கியமான ஒரு இடமான பாளை சமாதானபுரம் இந்த இடத்துல சாலை விரிவாக்க பணிக்காக இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்த 2 பேருந்து நிறுத்தத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே இருந்த பேருந்து நிறுத்தத்தை எடுத்துட்டாங்க. சாலை வேலை வந்து கடந்த மார்ச் மாதம் முடிவடைந்தது. ஏப்ரல் மாதம் அந்த ஒப்பந்தக்காரர் பில்லும் வாங்கிட்டாரு. ஆனா இப்ப இந்த சாலை வேலையின் போது எடுத்த இந்த பேருந்து நிறுத்தத்தை திரும்ப நிறுவுங்கன்னு சொன்னா நெடுஞ்சாலைத்துறை என்ன சொல்லுதுன்னா மாநகராட்சின்னு சொல்லுது. மாநகராட்சியில் கேட்டா நெடுஞ்சாலைத்துறைன்னு சொல்றாங்க. எங்களுடைய ஒரே ஒரு கேள்வி தமிழக முதல்வருக்கு, நெடுஞ்சாலைத்துறை வந்து தமிழக அரசுக்கு கீழையும் மாநகராட்சி வந்து ஆந்திர அரசுக்கு கீழையுமா செயல்படுது. உங்களுக்கு கீழே செயல்படக்கூடிய 2 நிர்வாகங்கள் இவங்களை கேளுங்க அவங்களை கேளுங்கன்னு மக்கள் அலங்கழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கான தீர்வு என்ன? அதிகாரிகளுடைய இத்தனை அலட்சிய பதில் நிமித்தமாக நீங்க எப்படி நல்லாட்சி கொடுக்க முடியுங்கிற கேள்வியை தான் இந்த இடத்துல கேட்கிறோம். இந்த இடத்துல வேலுக்கும் மலைக்கும் மக்கள் கஷ்டப்படுறதுனால இன்னைக்கு பேருந்து நிறுத்தத்துக்கு பதிலாக நாங்கள் இந்த கொடைய பேருந்து நிறுத்தமாக மக்களுக்கு பிடிச்சு காட்டி பேருந்து நிறுத்தத்தை காணவில்லைன்னு சொல்லி இந்த பதாகை வைத்து இன்னைக்கு எங்களுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கோம். விரைவில் இந்த பேருந்து நிறுத்தத்தை வைக்கலன்னா சாலை மறியலிலும் ஈடுபடுவோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதாவது வடிவேல் வந்து ஒரு படத்துல இங்க வெட்டின கிணற காணும் பாரு, அதே மாதிரி நாங்க மேல வச்சிருக்கக்கூடிய போட்டோ வந்து இங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு. அது கூகுள்ல 2022 2023 அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. 2024 ஆகஸ்ட் மாசம் எடுத்த போட்டோ இது. அதுல அந்த பஸ் ஸ்டாண்ட் இல்ல. இதை சொல்றதுக்கு தான் நாங்க வந்து பஸ் ஸ்டாண்டை காணும்னு சொல்லி வடிவேலை வச்சு, அதாவது இந்த அரசுக்கு சாதகமா பேசுறேன், அதே வடிவேலை வச்சு இந்த அரசுக்கு சாதகமான கேள்வியை கேட்டிருக்கோம். நன்றி. நான் 6வது வார்டு மாமன்ற உறுப்பினர், திருநெல்வேலி மாநகராட்சி. நன்றி. பஸ் ஸ்டாண்ட் இல்லாம ஆக்கிட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட் இல்லாமலே நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் இதுல நின்றுட்டு இருக்கோம் பாருங்க. மழை வெயிலுக்கு எல்லாத்துக்கும் இதுல தான் நின்றுட்டு இருக்கோம். வர்றோம் இதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் ஐயா கூரையை போட்டு வச்சிருக்காங்க. எத்தனை பேர் நிக்க முடியும் இதுல? என்னதான் செய்யறாங்கன்னே தெரிய மாட்டாங்க. ஜனங்களுக்கு ஒரு இதே கிடையாது பாதுகாப்பு. ஒரு மழை வந்துட்டு வச்சுக்கிடுவோம், நாங்க எங்க நிற்போம்? பிள்ளைகளை கொண்டு வந்தவங்க எதுல நிற்பாங்க? சும்மா சொன்னா போதுமா? அதை செய்ய வேண்டாமா? பஸ் ஸ்டாண்ட் இல்லாம என்னையா? ஒரு ஜெயிலுக்கு நாங்க நிக்க இடம் இருக்கா? பஸ் மட்டும் நின்னா போதுமா ஐயா? எங்களுக்கு இருக்க இடம் வேணும்ல. ஒரு மழையா வந்துட்டு வச்சுக்கிடுங்க, நாங்க எங்க நிற்போம்? பஸ் ஸ்டாண்ட் இல்லை, பஸ் ஸ்டாண்டை கட்டி தர சொல்லி சொல்லுங்க. இல்லைன்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே போராட்டம் பண்ணுவோம். என் பேர் லட்சுமி. இதுதான் இப்போ கிட்டத்தட்ட 7-8 மாதம் 1 வருஷம் கிட்டத்தட்ட வரப்போகுது. நல்லா இருந்த பஸ் ஸ்டாண்டை இடிச்சு வேற போட்டுட்டாங்களே. எப்படி இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டு?